எல்லா புகழும் இறைவனுக்கே. எங்கும் நிறைந்திருக்கும் எல்லாம் வல்ல இறைவனின் பேரல்லோடு இந்த பதிவை தொடங்குகிறோம். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய என் அருமை கும்பராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருண்ட காலம் முடிந்து வசந்த காலம் தொடங்கப் போகும் ஒரு மாபெரும் திருப்புமுனை நேரத்தை பற்றித்தான் நாம் இப்போது மிக விரிவாகவும் ஆழமாகவும் பார்க்கப் போகிறோம். வருகின்ற 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி நிகழவிருக்கின்ற மாபெரும் சனிப்பெயர்ச்சி உங்கள் தலையெழுத்தையே முற்றிலுமாக மாற்றி எழுதப் போகிறது என்று சொன்னால் அது சற்றும் மிகையாகாது. கடந்த சில வருடங்களாகவே நீங்கள் அனுபவித்த அவமானங்கள், சந்தித்த துரோகங்கள், பட்ட கஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சமல்ல. சொந்த பந்தங்களே உங்களை பார்த்து ஏளனமாக சிரித்திருப்பார்கள். நீங்கள் யாருக்காக எல்லாம் ரத்தம் சிந்தி உழைத்து ஓடாய் தேய்ந்து உதவி செய்தீர்களோ அவர்களே உங்களை ஒரு பொருட்டாக மதிக்காமல் தூக்கி எறிந்து விட்டு போயிருப்பார்கள். உள்ளுக்குள் 1000 வழிகளை வைத்துக்கொண்டு வெளியே சிரித்த முகத்தோடு யாருக்கும் உங்கள் கஷ்டம் தெரிந்துவிடக்கூடாதென்று மெழுகுவர்த்தியாக உருகி உருகி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இரவில் தூக்கம் இல்லாமல் அடுத்த வேளை என்ன நடக்குமோ, நாளைக்கு எப்படி குடும்பத்தை ஓட்டுவது, வாங்கிய கடனை எப்படி அடைப்பது என்ற இயக்கத்தில் பல இரவுகளை கண்ணீரோடு கழித்திருப்பீர்கள். கும்ப ராசியில் பிறந்தவர்கள் எப்போதுமே நேர்மையை விரும்புபவர்கள், தர்மத்தின் வழியில் நடப்பவர்கள். அடுத்தவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்றால் ஓடிப்போய் முதலில் நிற்பவர்கள் நீங்கள்தான். ஆனால் உங்களுக்கு ஒரு கஷ்டம் என்றதும் இந்த உலகமே உங்களுக்கு எதிராக திரும்பிவிட்டதைப் போல ஒரு பயங்கரமான தனிமையை உணர்ந்திருப்பீர்கள். உங்கள் ராசிநாதன் அந்த கர்மகாரகனான சனி பகவான் தான். ஒரு தந்தை தன் பிள்ளையை எப்படி தண்டித்து திருத்துகிறாரோ அதே போலத்தான் சனி பகவான் உங்களை பல விதங்களில் சோதித்து உலகத்தின் உண்மையான முகத்தை உங்களுக்கு காட்டியிருக்கிறார். இந்த கஷ்டங்கள் எல்லாம் உங்களை அழிப்பதற்காக வந்ததல்ல, உங்களை செதுக்குவதற்காக வந்தவை என்பதை நீங்கள் முதலில் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரை இரும்பு துண்டாக இருந்த உங்களை சனி பகவான் நெருப்பில் காய்ச்சி சுத்தியலால் அடித்து அடித்து இப்போது ஒரு கூர்மையான ஆயுதமாக விலைமதிப்பற்ற தங்கமாக மாற்றியிருக்கிறார். மார்ச் மாதம் 6ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ஜாதக கட்டத்தில் ஏற்பட போகும் கிரகங்களின் பிரம்மாண்டமான இடமாற்றம் நீங்கள் இழந்த அத்தனை செல்வங்களையும் மரியாதையையும் நிம்மதியையும் வட்டியும் முதலுமாக திரும்ப பெற்று தரப்போகிறது. நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கும் ஒரு பொற்காலம் உங்கள் வாசற்கதவை தட்ட காத்திருக்கிறது. உங்களை ஏமாற்றியவர்கள், உங்களை பார்த்து நகைத்தவர்கள் அனைவரும் வாயடித்து போகும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய சிம்மாசனத்தில் நீங்கள் அமரப்போகிறீர்கள். இது வெறும் வார்த்தையல்ல, உங்கள் ராசிநாதன் சனீஸ்வர பகவான் உங்களுக்கு கொடுக்க போகும் மிகப்பெரிய சாம்ராஜ்யம். அந்த சாம்ராஜ்யத்தை நோக்கிய முதல் அடியை நீங்கள் எடுத்து வைக்கும் நேரம் இதோ நெருங்கிவிட்டது. கடந்த காலங்களில் நீங்கள் எதை தொட்டாலும் தடையாகவே இருந்திருக்கும். கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்ற நிலை மாறி தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் இனி வெற்றி வாகை சூடப் போகிறது. வேலை செய்யும் இடங்களில் உங்களை மதிக்காத மேலதிகாரிகள், உங்களுக்கு கீழ் வேலை செய்தவர்களே உங்களுக்கு கட்டளையிடும் அந்த அவல நிலை இனி அடியோடு மாறப்போகிறது. நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, அதிலே நீங்கள் ஒரு முடிசூடா மன்னனாக வலம் வரப்போகிறீர்கள். பல வருடங்களாக தேங்கி கிடந்த வியாபாரம் இனி சூடு பிடிக்க தொடங்கும். நீங்கள் போட்ட முதலீடுகள் இரட்டிப்பாகவும் மும்மடங்காகவும் லாபத்தை ஈட்டி தரப்போகும் நேரம் இது. பணத்தட்டுப்பாட்டினால் எத்தனையோ நல்ல காரியங்களை தள்ளி போட்டிருப்பீர்கள். பிள்ளைகளின் படிப்பு செலவுக்காகவோ, திருமண செலவுக்காகவோ அல்லது ஒரு சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற ஆசைக்காகவோ நீங்கள் யாரிடமாவது சென்று கையேந்தி நின்றபோது இல்லை என்று முகம் சுளித்தவர்கள் இனி உங்கள் அசுர வளர்ச்சியை பார்த்து வாய்ப்பிழந்து நிற்கப் போகிறார்கள். உங்கள் வீட்டின் பணப்பெட்டி இனி செல்வத்தால் நிரம்பி வழியப் போகிறது. வராத கடன்கள் தானாக வந்து சேரும். நீங்கள் யாருக்காவது பணத்தை நம்பி கொடுத்து அதை திரும்ப கேட்க முடியாமல் தவித்திருந்தால் அந்த பணம் எந்த தடங்களும் இல்லாமல் உங்கள் கைகளில் வந்து சேரும் ஒரு அற்புதமான காலகட்டம் இது. குடும்பத்திற்குள் இத்தனை நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள், கணவன் மனைவிக்கு இடையே இருந்த சிறு சிறு சண்டைகள், விவரிக்க முடியாத மனஸ்தாபங்கள் அனைத்தும் பனித்துளி போல் விலகி போகும். விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் ஒருவரை ஒருவர் முழுமையாக புரிந்து கொண்டு ஒரு ஆழமான அன்பு மலரும். உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் நீங்கி அவர்களால் உங்களுக்கு சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய பெருமை தேடி வரும் நிலை உருவாகும். உடல் நலத்தில் நீங்கள் இதுவரை சந்தித்த எத்தனையோ வலிகள், மருந்து மாத்திரைகளுக்காகவே செலவழித்த தொகைகள், வெளியே சொல்ல முடியாமல் மனதுக்குள் புழுங்கிய தருணங்கள் இனி முற்றிலுமாக முடிவுக்கு வரும். ஆயுள்காரகனான சனீஸ்வர பகவான் உங்களுக்கு முழுமையான ஆரோக்கியத்தையும் நீண்ட ஆயுளையும் அள்ளி கொடுக்கப் போகிறார். உங்கள் முகத்தில் இதுவரை இருந்து வந்த சோர்வு நீங்கி ஒரு பிரகாசமான தேஜஸ் உண்டாகும். நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் மற்றவர்கள் மதிப்பளித்து கேட்பார்கள். பொது வாழ்வில் உங்கள் அந்தஸ்து பல மடங்கு உயரப்போகிறது. உங்களை வேண்டாம் என்று ஒதுக்கிய சொந்த பந்தங்கள் எல்லாம் இனி உங்களை தேடி வந்து உறவாடும் ஒரு பொற்காலம் இது. இதற்கெல்லாம் காரணம், இத்தனை நாட்கள் உங்களை நெருப்பில் போட்டு
புடம்போட்ட சனி பகவான் இனி உங்களை சிம்மாசனத்தில் ஏற்றி அழகு பார்க்கப் போவதுதான். உங்கள் மனதில் இருந்த தேவையற்ற பயங்கள், எதிர்மறை எண்ணங்கள் அனைத்தும் நீங்கி ஒரு தெளிவான நீரோடை போல உங்கள் சிந்தனை மாறப்போகிறது. நீங்கள் துணிந்து எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் இனி 100% வெற்றியில்தான் வந்து நிற்கப் போகிறது. பல வருடங்களாக வாடகை வீட்டில் படும் அவஸ்தைகள், சொந்தமாக ஒரு சிறு நிலமாவது வாங்கி அதில் ஒரு சிறிய வீடாவது கட்டி நிம்மதியாக தூங்க மாட்டோமா என்ற உங்கள் நீண்ட நாள் ஏக்கம் இப்போது சுபமாக நிறைவேறப் போகிறது. நீங்கள் நினைத்ததை விட பிரம்மாண்டமாக வாஸ்து குறைகள் ஏதுமில்லாத ஒரு அழகிய வீட்டை கட்டும் யோகம் உங்களை தேடி வரப்போகிறது. வாகன யோகம் மிக சிறப்பாக அமையப் போகிறது. இதுவரை நீங்கள் பயணம் செய்யும் போது பட்ட கஷ்டங்கள், பழைய வாகனங்களால் அடிக்கடி ஏற்பட்ட வீண் பழுதுபார்ப்பு செலவுகள் அனைத்தும் இனி மறைந்து போகும். உங்கள் தகுதிக்கு ஏற்ற ஒரு புதிய வாகனத்தை வாங்கி அதில் உங்கள் குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக பயணம் செய்யும் அந்த பொன்னான தருணம் வந்துவிட்டது. அதேபோல உங்களுக்கு பின்னால் குழி பறித்தவர்கள், சிரித்துக்கொண்டே கழுத்தறுத்தவர்கள் யார் யார் என்பதை அந்த கர்ம வினைக்கு அதிபதியான சனி பகவான் உங்கள் கண்முன்னே தோலுரித்து காட்டப் போகிறார். உங்கள் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்த உங்களுக்கு எதிராக வீசப்பட்ட சதி வலைகள் அனைத்தும் அவர்கள் பக்கமே திரும்பி அவர்கள் செய்த கர்ம வினைக்கான பலனை அவர்கள் அனுபவிப்பதை நீங்கள் உங்கள் கண்களாலேயே பார்க்கப் போகிறீர்கள். இது பழிவாங்கும் உணர்வு அல்ல, மாறாக தர்மம் தன் வேலையை மிகச் சரியாக செய்ய தொடங்கும் நேரம். இத்தனை காலமாக உங்கள் திறமைகளை முடக்கி வைத்திருந்த அந்த கண்ணுக்கு தெரியாத மாயத்திரை இப்போது முற்றிலுமாக விலகிவிட்டது. குலதெய்வத்தின் பரிபூரண ஆசியும் பித்ருக்களின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப் போகிறது. நீண்ட நாட்களாக குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியாமல் ஏற்பட்ட பலவிதமான தடைகள் விலகி குடும்பத்தோடு சென்று நேர்த்திக் கடனை செலுத்தும் ஒரு அற்புதமான மன நிறைவு உங்களுக்கு கிடைக்கும். சமூகத்தில் இதுவரை உங்களை ஒரு சாதாரண ஆளாக பார்த்தவர்கள் இனி ஒரு மிகப்பெரிய உயர்ந்த இடத்தில் உங்களை வைத்து பார்க்கப் போகிறார்கள். நீங்கள் நடக்கும் ராஜநடையை பார்த்து இந்த உலகமே வியந்து நிற்கப் போகிறது. உங்கள் வார்த்தைகளுக்கு இருந்த எடை கூடும். நீங்கள் சொல்லும் நியாயமான அறிவுரைகளை 4 பேர் கேட்டு நடக்கும் ஒரு கம்பீரமான தலைமை பண்பு உங்களை வந்து சேரும். திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்பதைப் போல எந்த உறவுகளும் இல்லாமல் தனி மரமாக நின்ற உங்களுக்கு அந்த சனீஸ்வர பகவான் இப்போது மிகப்பெரிய ஆலமரமாக இருந்து பாதுகாப்பான நிழல் கொடுக்கப் போகிறார். இது உங்கள் கடினமான உழைப்புக்கும் உங்கள் அசாத்தியமான பொறுமைக்கும் உங்கள் நேர்மைக்கும் காலம் கொடுத்த மாபெரும் சன்மானம். இதை இனி யாராலும் உங்களிடமிருந்து தட்டி பறிக்கவே முடியாது. இதுவரை திருமணமாகாமல் வயது கூடிக்கொண்டே போகிறதே, நம் வீட்டு பிள்ளைக்கு ஒரு நல்ல வரன் அமையவில்லையே என்று கண்ணீர் வடித்த பெற்றோர்களுக்கு ஒரு மாபெரும் மகிழ்ச்சியான செய்தி காத்திருக்கிறது. தோஷங்கள், தடைகள் என பல காரணங்களால் தள்ளிப்போன திருமணங்கள் இந்த மார்ச் 6ஆம் தேதிக்கு பிறகு மிக விமர்சையாக ஊரே மெச்சும்படியாக நடக்கப் போகிறது. மனதிற்கு பிடித்த, உங்களை நன்றாக புரிந்து கொள்ளும் ஒரு அற்புதமான வாழ்க்கை துணை அமையப் போகும் நேரம் இது. அதேபோல பல வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் கோயில் குளமாக ஏறி இறங்கி மருத்துவம் பார்த்தும் பலன் கிடைக்காமல் மனமுடைந்து போன தம்பதியரின் வாழ்வில் ஒரு மழலை செல்வம் தவழப்போகும் அந்த தெய்வ கடாட்சம் கிடைக்கப் போகிறது. உங்கள் வீட்டின் முற்றத்தில் தொட்டில் சத்தம் கேட்கும் ஒரு அற்புத காலகட்டம் இது. பெண்கள் வாழ்வில் இதுவரை இருந்த இருள் விலகி குடும்பத்தில் நீங்கள் இழந்த மரியாதையையும் அந்தஸ்தையும் மீண்டும் பெறுவீர்கள். மாமியார் மருமகள் பிரச்சனையால் பிரிந்து கிடந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். நீங்கள் ஆசையாக பொன் நகைகள் வாங்கவும் புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கவும் சேமிப்பு பணத்தை வைத்து ஒரு சிறு தொழிலை தொடங்கவும் இந்த சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருக்கப் போகிறார். மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வசந்தம் வீசப்போகிறது. படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்காமல் பல இடங்களுக்கு அலைந்து திரிந்து தேர்வுகளில் தோல்வியை மட்டுமே சந்தித்து துவண்டு போனவர்களுக்கு இனி அவர்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல ஊதியத்தில் உயர்ந்த பதவியில் வேலை கிடைக்கும் யோகம் உண்டாகிவிட்டது. வெளிநாடு செல்ல வேண்டும், அங்கு சென்று தன் குடும்பத்தின் வறுமையை போக்க வேண்டும் என்று பல வருடங்களாக கனவு கண்டு கொண்டிருப்பவர்களுக்கு இந்த கிரக நிலை ஒரு வரப்பிரசாதமாக அமையும். வெளிநாட்டு பயணங்களில் இருந்த தடைகள், அனுமதி கடிதங்களில் இருந்த சிக்கல்கள் அனைத்தும் பனி போல விலகி கடல் கடந்து சென்று பொருளீட்டும் வாப்பு உங்களை தேடி வரப்போகிறது. நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த நீதிமன்ற வழக்குகள், நில தகராறுகள், பங்காளிகளுக்குள் இருந்த சொத்து பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். நியாயத்தின் பக்கம் நிற்கும் சனி பகவான் உங்கள் பக்கம் உள்ள தர்மத்தை உணர்ந்து உங்களுக்கு முழுமையான வெற்றியை தேடி தருவார். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கங்கள் எல்லாம் தீர்ந்து அதிலிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய பணவரவு கிடைக்கும். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் தெய்வத்தின் நேரடி தலையீடு இருப்பதை நீங்களே ஆழமாக உணர்வீர்கள். உங்களின் நீண்டகால பிரார்த்தனைகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் பலிக்கப் போகும் ஒரு மந்திர காலகட்டம் இது. விவசாய பெருங்குடி மக்களுக்கும் அன்றாடம் நெற்றி வியர்வை நிலத்தில்
சிந்த உழைக்கும் தொழிலாளர்களுக்கும் இந்த சனி பெயர்ச்சி ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக அமையப் போகிறது. மழையில்லாமலும் விளைச்சல் இல்லாமலும் வாங்கிய கடனை அடைக்க முடியாமலும் எத்தனையோ இரவுகள் கண்ணீர் வடித்த விவசாயிகளின் வாழ்வில் இனி பசுமை செழிக்கப் போகிறது. நீங்கள் பூமியில் போட்ட விதைகளெல்லாம் இனி பொன்னாக விளையும் காலம் இது. அதேபோல கலைத்துறையில் எப்படியாவது சாதிக்க வேண்டுமென்று பல வருடங்களாக வாய்ப்பு தேடி அலைந்து பலரால் ஏமாற்றப்பட்டு திறமை இருந்தும் சரியான அங்கீகாரம் கிடைக்காமல் இருளில் முடங்கி கிடந்த கலைஞர்களுக்கு இப்போது ஒரு பிரம்மாண்டமான வெளிச்சம் கிடைக்கப் போகிறது. மக்கள் மத்தியில் உங்களுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய புகழும் பெயரும் கிடைக்கப் போகிறது. அரசியலிலும் பொது வாழ்விலும் இருப்பவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த வீண் பழிச்சொற்கள், அவப்பெயர்கள் மற்றும் உட்கட்சி பூசல்கள் அனைத்தும் நீங்கி மக்கள் செல்வாக்கு பல மடங்கு அதிகரிக்கும். உங்களை நம்பி மிகப்பெரிய பதவிகளும் பொறுப்புகளும் வந்து சேரும். யாருக்கெல்லாம் நீங்கள் யதார்த்தமாக உதவி செய்தீர்களோ அவர்கள் எல்லாம் உங்களுக்கு அரணாக நின்று செயல்படும் ஒரு பொற்காலம் இது. வியாபாரிகளுக்கும் சிறு குறு தொழில் செய்பவர்களுக்கும் இதுநாள் வரை இருந்த கடுமையான மந்த நிலை மாறி வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அபரிமிதமாக அதிகரிக்கும். புதிய கிளைகளை தொடங்கும் அளவுக்கு உங்கள் தொழில் அசுர வளர்ச்சி அடையப் போகிறது. பங்குச்சந்தை மற்றும் முதலீடுகளில் இருந்து வந்த நஷ்டங்கள் அனைத்தும் லாபமாக மாறி உங்கள் வங்கி கணக்கில் பணம் நிரம்பி வழியும். குடும்பத்தை நடத்தும் பெண்களுக்கு இதுவரை இருந்து வந்த மிகப்பெரிய மன உளைச்சலான சிறு கடன்கள், மகளிர் குழுக்களில் வாங்கிய கடன்கள் மற்றும் அக்கம் பக்கத்தில் வாங்கிய கைமாத்து என அனைத்தையும் முழுமையாக அடைத்து முடித்து ஒரு நீண்ட நிம்மதி பெருமூச்சு விடும் காலகட்டம் இது. இத்தனை காலம் உங்கள் கழுத்தை நெரித்த கஷ்டங்களுக்கெல்லாம் சனீஸ்வர பகவான் ஒரு நிரந்தர முற்றுப்புள்ளி வைத்துவிட்டார். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கும் பல புண்ணிய ஸ்தலங்களுக்கு குடும்பத்தோடு சென்று வருவதற்கும் இந்த கிரக அமைப்பு மிகச் சிறப்பாக அமைந்துள்ளது. உங்கள் உள்ளுணர்வு இனி அபரிமிதமாக வேலை செய்யும். எதை தொட்டாலும் அது துலங்கும். இதுவரை உங்களை உதாசீனப்படுத்தியவர்கள் இனி உங்களை ஒரு முன்னுதாரணமாக பார்த்து உங்கள் ஆலோசனையை தேடி வருவார்கள். உங்களின் கஷ்ட காலத்தில் உங்களுக்கு ஒரு கை தண்ணீர் கூட கொடுக்காத உறவுகள் இப்போது உங்கள் அசுர வளர்ச்சியை பார்த்து உங்கள் நிழலில் வந்து ஒதுங்க ஆசைப்படுவார்கள். அவர்களை மன்னித்து ஏற்கும் அளவுக்கு உங்கள் மனம் விசாலமாக மாறும். இந்த சனியின் சஞ்சாரம் நீங்கள் இழந்த பணத்தை மட்டுமல்ல, நீங்கள் இழந்த உங்களின் சுயமரியாதையையும் உங்கள் குடும்பத்தின் கரவத்தையும் ஒரு சேர அள்ளி தரப்போகிறது. உங்களை படைத்த இறைவனும் உங்கள் ராசிநாதனும் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார்கள் என்பதை நீங்கள் ஒவ்வொரு வினாடியும் முழுமையாக அனுபவித்து உணரப்போகும் ஒரு அற்புத தருணம் இது. உங்களை சுற்றி இத்தனை காலமாக பின்னப்பட்டிருந்த சூழ்ச்சி வலைகள் அனைத்தும் சுக்குநூறாக உடைந்து போகும் காலம் இது. யார் உங்களுக்கு உண்மையான நண்பர்கள், யார் முகமூடி அணிந்த எதிரிகள் என்பதை சனீஸ்வர பகவான் தெள்ளத் தெளிவாக உங்கள் கண் முன்னே தோலுரித்து காட்டப்போகிறார். இது நாள் வரை எந்தெந்த விஷயங்களுக்காக நீங்கள் ஏங்கி தவித்தீர்களோ அந்த விஷயங்கள் அனைத்தும் எந்தவித தடையுமின்றி உங்களை வந்து சேரும். குறிப்பாக உங்களுக்கு வரவேண்டிய நியாயமான சொத்துக்கள், பல வருடங்களாக இழுபறியில் இருந்த நீதிமன்ற வழக்குகளில் ஒரு சுமூகமான உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்து சேரும். இதுவரை நீங்கள் எவ்வளவுதான் உண்மையாக உழைத்தாலும் அதற்கான நற்பெயரோ அல்லது சரியான அங்கீகாரமோ உங்களுக்கு கிடைத்திருக்காது. நான் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட வேண்டும் என்று எத்தனையோ முறை இறைவனிடம் அழுது புலம்பியிருப்பீர்கள். அந்த கண்ணீருக்கெல்லாம் இனி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட போகிறது. உங்கள் உழைப்பிற்கான பலன் 100% அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். உங்களை வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள், உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் அனைவரும் உங்கள் அசுர வளர்ச்சியை கண்டு வியந்து உங்களை தேடி வரும் ஒரு அற்புதமான சூழ்நிலை உருவாகும். உங்களுக்கு பின்னால் குழி பறித்தவர்கள் தாங்கள் வெட்டிய குழியில் தாங்களே விழப்போகிறார்கள். நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. தர்மத்தின் வழியில் நடக்கும் உங்களுக்கு அந்த தர்ம தேவதையே அரணாக நின்று காக்கும். உங்கள் வீட்டின் குலதெய்வத்தின் அருளும் பித்திருக்களின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப் போகிறது. நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நினைத்தபடியே எந்தவித இடையூறும் இன்றி நிறைவேறும். உங்கள் மனதிற்குள் புதைத்து வைத்திருந்த எத்தனையோ ஆசைகள், வெளியே சொல்ல முடியாமல் தவித்த எத்தனையோ கனவுகள் எல்லாமே இனி ஒவ்வொன்றாக நனவாகப் போகிறது. வேலை செய்யும் இடங்களில் நீங்கள் சந்தித்த அவமானங்கள், உங்களுக்கான பதவி உயர்வை தட்டி பறித்தவர்கள் அனைவரும் இனி உங்கள் முன்னேற்றத்தை பார்த்து வாயடைத்து போகப் போகிறார்கள். உங்களின் கடின உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கவில்லையே என்று ஏங்கிய உங்களுக்கு இனி நீங்களே எதிர்பார்க்காத அளவிற்கு உயர்ந்த பதவிகளும் பொறுப்புகளும் உங்களை தேடி வரப்போகிறது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலம். இதுவரை மந்தமாக இருந்த வியாபாரம் இனி லாபத்தை அள்ளித்தரும். புதிய முதலீடுகள் செய்யலாமா, தொழிலை விரிவுபடுத்தலாமா என்று தயங்கிக் கொண்டிருந்த உங்களுக்கு கிரகநிலை மிக சாதகமாக இருப்பதால் துணிந்து புதிய முயற்சிகளில் இறங்கலாம்.
பொருளாதார ரீதியாக நீங்கள் அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் இனி அடியோடு நீங்கும். வங்கி கடன்கள், வெளியே வாங்கிய கடன்கள் என அனைத்தையும் முழுமையாக அடைத்து நிம்மதியாக மூச்சுவிடும் காலகட்டம் இது. உங்கள் பிள்ளைகளின் கல்வியிலும் எதிர்காலத்திலும் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். அவர்களின் மூலம் உங்களுக்கு சமுதாயத்தில் ஒரு நல்ல பெயரும் கௌரவமும் கிடைக்கும். எந்த ஒரு காரியத்திலும் ஒரு தெளிவான மனநிலையோடும் தைரியத்தோடும் ஈடுபட்டு வெற்றியை குவிப்பீர்கள். தர்மத்தின் சின்னமான சனீஸ்வர பகவான் உங்களின் நேர்மைக்கும் உழைப்பிற்கும் ஒரு மிகப்பெரிய சிம்மாசனத்தை வழங்கி உங்களை அழகு பார்க்கப் போகிறார். நீங்கள் இதுவரை சிந்திய ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் இனிவரும் காலங்களில் உங்களுக்கு கிடைக்கப் போகும் ஆனந்தமும் வெற்றியுமே மிகப்பெரிய பதிலாக அமையும். எல்லாம் வல்ல இறைவனின் பரிபூரண ஆசியோடு உங்கள் வாழ்க்கை இனி பிரகாசிக்கப் போகிறது. கும்பராசியில் அமைந்திருக்கும் அவிட்டம், சதயம், பூரட்டாதி ஆகிய 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கும் இந்த மாபெரும் சனி பெயர்ச்சி முற்றிலும் மாறுபட்ட ஆனால் மிக அற்புதமான பலன்களை வாரி வழங்கப் போகிறது. இதுவரை ஏதோ ஒரு கண்ணுக்கு தெரியாத பெரும் பாரம் உங்கள் நெஞ்சை அழுத்தியபடியே இருந்திருக்கும். எதை செய்தாலும் ஒரு திருப்தி இல்லாத நிலை, எவ்வளவு உழைத்தாலும் அதற்கான பலன் வேறொருவருக்கு செல்வதை பார்த்து உங்களுக்குள் நீங்களே பல இரவுகள் குமுறியிருப்பீர்கள். அந்த மன இறுக்கம் இனி சுழன்றடிக்கும் சூறாவளியில் சிக்கிய சருகு போல முற்றிலுமாக காணாமல் போகப் போகிறது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்து வந்த தொழில் ரீதியான முடக்கங்கள் அனைத்தும் நீங்கி எதிர்பாராத திசைகளில் இருந்து பணவரவு மழையாக பொழியப் போகிறது. நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாம் இனி துலங்கும். உங்களின் ஒவ்வொரு வார்த்தைக்கும் குடும்பத்திலும் வெளியிலும் ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் உருவாகும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இதுநாள் வரை திருமணத்திலோ அல்லது குடும்ப உறவுகளிலோ இருந்த கசப்புணர்வுகள் பிரிந்து விடலாம் என்று விவாகரத்து வரை சென்ற உறவுகள் கூட இப்போது சுமூகமாக முடிந்து மீண்டும் கணவன் மனைவி இருவரும் ஒருவரையொருவர் ஆழமாக புரிந்து கொண்டு அந்யோன்யமாக வாழும் ஒரு தெய்வீகமான காலகட்டம் இது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கல்வியிலும் வேலையிலும் இருந்த மாபெரும் தடைகள் விலகி வெளிநாடு செல்வதற்கான யோகமும் அரசாங்க வேலைக்கான முயற்சிகளில் மாபெரும் வெற்றியும் உங்களை தேடி வரப்போகிறது. இது மட்டுமல்லாமல் உங்கள் ஜாதகத்தில் தற்போது எந்த திசை நடந்தாலும் சரி, தர்மவானான சனீஸ்வர பகவானின் இந்த சஞ்சாரம் உங்களை ஒருபோதும் கைவிடாது. இதுவரை உங்களை நம்ப வைத்து கழுத்தறுத்த நண்பர்கள் யார்? உங்களோடு சிரித்து பேசிக்கொண்டே உங்களுக்கு குழிபறித்த துரோகிகள் யார் என்பதை காலச்சக்கரம் உங்கள் கண்முன்னே வெளிச்சம் போட்டு காட்டப் போகிறது. இனி நீங்கள் யாரையும் கண்மூடித்தனமாக நம்பி ஏமாற மாட்டீர்கள். உங்கள் உள்ளுணர்வு மிக துல்லியமாக வேலை செய்ய தொடங்கும். உங்கள் வீட்டிற்குள் இதுவரை இருந்த எதிர்மறை எண்ணங்கள் மறைந்து ஒரு பிரகாசமான நேர்மறையான ஆற்றல் ஊடுருவுவதை நீங்களே கண்கூடா உணர்வீர்கள். காலையில் எழுந்தவுடன் ஒரு இனம் புரியாத புத்துணர்ச்சியும் நம்பிக்கையும் உங்கள் உடலிலும் மனதிலும் பரவும். பல வருடங்களாக தீர்க்க முடியாமல் இருந்த பித்ரு தோஷங்கள், தெய்வ குற்றங்கள் அனைத்தும் விலகி உங்களின் மூதாதையர்களின் முழு ஆசீர்வாதம் உங்களுக்கு கவசமாக நின்று உங்களை எல்லா ஆபத்துகளிலிருந்தும் காக்கப் போகிறது. நீங்கள் நீண்ட நாட்களாக திட்டமிட்டு தடைப்பட்ட ஆன்மீக பயணங்கள், குலதெய்வ நேர்த்திக்கடன்கள் அனைத்தையும் எந்தவித பணத்தடையுமின்றி இனிதே முடிப்பீர்கள். உங்கள் கைகளால் பல ஏழை எளியவர்களுக்கு தர்மம் செய்யும் அளவிற்கு உங்கள் பொருளாதாரம் மிக உயர்ந்த சிம்மாசனத்தை அடையப் போகிறது. உங்களை அற்பமாக நினைத்து ஒதுக்கியவர்கள் உங்களை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உங்களின் வாழ்க்கை தரம் உயரப்போகிறது. இதுவரை நீங்கள் சிந்திய ஒவ்வொரு துளி வியர்வைக்கும், நீங்கள் வடித்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் கர்மகாரகனான சனீஸ்வர பகவான் இப்போது வட்டியும் முதலுமாக உங்கள் வாழ்வில் மிகப்பெரிய ஒளியேற்றி வைக்கப் போகிறார். உங்கள் அசாத்தியமான பொறுமைக்கும் உங்கள் நேர்மைக்கும் காலம் கொடுக்கப் போகும் மிகப்பெரிய பொக்கிஷம் இது. இந்த வசந்த காலத்தை முழு மனதோடு வரவேற்று ஏற்றுக்கொள்ள தயாராகுங்கள். இதுவரை உங்கள் உடலிலும் மனதிலும் இருந்த விவரிக்க முடியாத சோர்வுகள், மருத்துவர்களால் கூட கண்டுபிடிக்க முடியாத பலவிதமான உபாதைகள், தொடர்ந்து வந்த மருத்துவ செலவுகளால் ஏற்பட்ட மிகப்பெரிய பண விரயங்கள் அனைத்தும் இனி பனி விலகுவது போல முற்றிலுமாக விலகி போகும். சனீஸ்வர பகவான் ஆயுள்காரகன் என்பதால் அவர் உங்களுக்கு ஒரு முழுமையான ஆரோக்கியத்தையும் இரும்பு போன்ற உடல் வலிமையையும் இனி வாரி வழங்கப் போகிறார். உங்கள் முகத்தில் இத்தனை காலங்களாக குடிக்கொண்டிருந்த கவலை ரேகைகள் அனைத்தும் மறைந்து ஒரு தெய்வீகமான தேஜஸும் வசீகரமும் உருவாகப் போகிறது. பல வருடங்களாக பங்காளிகளுக்குள் இருந்த தீராத சொத்து பிரச்சனைகள், பல ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் இழுபறியிலிருந்து உங்கள் நிம்மதியை கெடுத்த வழக்குகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக எந்த ஒரு மனக்கசப்பும் இன்றி மிக சுமூகமான முடிவுக்கு வரப்போகிறது. நீங்களென்றோ இழந்ததாக நினைத்து கைவிட்ட உங்களின் பூர்வீக சொத்துக்கள் எந்தவித தடையுமின்றி உங்கள் கைக்கு வந்து சேரும் ஒரு பொன்னான நேரம் இது. இது மட்டுமல்லாமல் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள்,
திடீர் பண வரவுகள் உங்களை தேடி வரப்போகின்றன. சிலருக்கு பங்குச்சந்தை முதலீடுகள் மூலமாகவோ அல்லது மறைமுகமான நியாயமான வழிகளிலோ மிகப்பெரிய பணமழையே பொழியப் போகிறது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்கிடையே ஏதோ ஒரு சிறு காரணத்திற்காக ஏற்பட்ட பலவிதமான மனக்கசப்புகள் நீங்கி ஒருவரையொருவர் உண்மையாக புரிந்து கொண்டு மீண்டும் ஆழமான அன்பு பாராட்டும் ஒரு உன்னதமான உறவு மலரும். உங்கள் பிள்ளைகளின் வழியில் இதுவரை உங்களுக்கு இருந்த மனக்கவலைகள் நீங்கி அவர்கள் தாங்கள் சார்ந்த துறையிலும் கல்வியிலும் மிகப்பெரிய உச்சத்தை தொட்டு இந்த சமூகத்தில் உங்களுக்கு ஒரு மாபெரும் பெருமையை சேர்க்கப் போகிறார்கள். உங்கள் ஆலோசனைகளை ஒரு காலத்தில் அலட்சியம் செய்தவர்கள், உங்களை முட்டாள் என்று நினைத்தவர்கள் எல்லாம் இனி உங்களை தேடி வந்து தங்களின் வாழ்க்கை பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு சொல்லுமாறு உங்கள் வீட்டு வாசலில் காத்து நிற்கும் ஒரு மாபெரும் மாற்றம் நிகழப்போகிறது. இனி நீங்கள் எதை செய்தாலும் எந்த காரியத்தில் கை வைத்தாலும் அதில் இறைவனின் நேரடி ஆசி இருப்பதை நீங்களே உங்கள் வாழ்நாளில் முழுமையாக உணர்வீர்கள். உங்களின் உள்ளுணர்வு மிகச்சரியாகவும் துல்லியமாகவும் வேலை செய்ய தொடங்கும். எந்த ஒரு கடினமான சூழ்நிலையிலும் நீங்கள் எடுக்கும் துணிச்சலான முடிவுகள் உங்களுக்கு 100% வெற்றியை மட்டுமே தேடித்தரும் ஒரு ராஜயோக காலம் இது. உங்கள் குலதெய்வத்தின் அருளும் பித்திருக்களின் பரிபூரண ஆசியும் உங்களுக்கு ஒரு அசைக்க முடியாத பாதுகாப்பு கவசமாக இருந்து செயல்பட போகிறது. உங்களை சுற்றி உங்களை வீழ்த்துவதற்காக பின்னப்பட்டிருந்த சதி வலைகள் அனைத்தும் சுக்குநூறாக உடைந்து நீங்கள் ஒரு முடிசூடா மன்னனாக வலம் வரப்போகிறீர்கள். அந்த தர்ம தேவதையின் முழுமையான பார்வை உங்கள் மீது விழப்போகும் இந்த மாபெரும் காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் என்றென்றும் மறக்க முடியாத ஒரு பொற்காலமாக உங்கள் தலையெழுத்தையே மாற்றி எழுதும் ஒரு அற்புத திருப்பு முனையாக அமையப்போகிறது. உங்களின் ராசிநாதனான அந்த கர்ம வினை தீர்க்கும் சனி பகவான் இப்போது முழு பலத்தோடு தன் சொந்த வீட்டில் ஆட்சி பீடத்தில் அமரும் இந்த பிரம்மாண்டமான நிகழ்வு உங்களை ஒரு சக்கரவர்த்தியைப் போல வாழ வைக்கப் போகிறது. இதுவரை நீங்கள் எத்தனையோ பரிகாரங்களை செய்திருப்பீர்கள், எத்தனையோ கோவில்களுக்கு சென்று அர்ச்சனைகள் செய்திருப்பீர்கள். ஆனால் எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லையே என்று ஒரு விரக்தியான மனநிலையில்தான் இத்தனை காலத்தை கடந்து வந்திருக்கிறீர்கள். இனி நீங்கள் எந்த ஒரு பெரிய பரிகாரமும் செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் இதுவரை கடைபிடித்த அந்த நேர்மையும் மற்றவர்களுக்கு உதவி செய்த அந்த நல்ல மனசுமே உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமாக மாறி உங்களை ஒரு கவசமாக நின்று காக்கப் போகிறது. நீங்கள் யாருக்கெல்லாம் பிரதிபலன் பாராமல் நல்லது நினைத்தீர்களோ அவர்கள் மூலமாகவே உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல காரியங்கள் இனி தானாகவே நடக்கும். உங்கள் வாக்கு வன்மை அபரிமிதமாக பெருகப் போகிறது. அதாவது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை சாதாரணமாக சொன்னாலும் அது அப்படியே 100% பலிக்கும் ஒரு வாக்கு சித்தி உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. அதனால் இனி உங்கள் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் மற்றவர்களை வாழ்த்தும்படியாக இருப்பது உங்களுக்கு இன்னும் பல மடங்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும். இத்தனை காலமாக உங்களை ஏமாற்றியவர்கள், உங்கள் நல்ல மனதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி உங்களை நடுத்தருவில் நிறுத்தியவர்கள் அனைவரும் இப்போது தாங்கள் செய்த மாபெரும் தவறை உணர்ந்து உங்கள் காலடியில் வந்து மன்னிப்பு கேட்கும் ஒரு சூழ்நிலையை அந்த தர்ம தேவதை மிகச்சரியாக உருவாக்கப் போகிறாள். நீங்கள் அவர்களை பெருந்தன்மையாக மன்னித்தாலும் கர்மவினை அவர்களை சும்மா விடாது என்பதை நீங்கள் உங்கள் கண்களாலேயே ஆச்சரியத்தோடு பார்க்கப் போகிறீர்கள். இது பழிவாங்கும் படலம் அல்ல, மாறாக தர்மம் தலை தூக்கும் ஒரு விஸ்வரூப தரிசனம். உங்களுக்குள் இத்தனை காலமாக தூங்கிக் கொண்டிருந்த அந்த அசாத்தியமான திறமைகளும் அபாரமான ஆற்றலும் இப்போது ஒரு எரிமலையைப் போல வெடித்து சிதறி இந்த உலகத்திற்கு நீங்கள் யார் என்பதை ஆணித்தரமாக நிரூபிக்கப் போகிறது. நீங்கள் எடுக்கப் போகும் ஒவ்வொரு புதிய முடிவும், நீங்கள் தொடங்கப் போகும் ஒவ்வொரு புதிய காரியமும் எந்த ஒரு சிறு தடங்களும் இல்லாமல் ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை நோக்கி மட்டுமே கம்பீரமாக பயணிக்கப் போகிறது. உங்களை நம்பி வரும் எந்த ஒரு நபருக்கும் அடைக்கலம் கொடுத்து அவர்களை வாழ வைக்கும் ஒரு மாபெரும் தலைவனாக, ஒரு சிறந்த வழிகாட்டியாக நீங்கள் மாறப்போகிறீர்கள். இத்தனை காலம் நீங்கள் இருளில் கண்ணீரோடு நடந்தீர்கள். ஆனால் இனி நீங்கள் தான் மற்றவர்களுக்கு ஒளியேற்றி வைக்கப் போகும் அந்த பிரகாசமான தீபம். உங்களை அச்சுறுத்திய மனக்கவலைகள் அனைத்தும் இருந்த இடம் தெரியாமல் முற்றிலுமாக பறந்து போகும் ஒரு அற்புதமான தெய்வீக நிலை உங்களை முழுமையாக ஆட்கொள்ளப் போகிறது. இன்னும் 2 நாட்களில், அதாவது வருகின்ற மார்ச் 6ஆம் தேதி நிகழப்போகும் இந்த மாபெரும் சனி பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையின் இருண்ட பக்கங்களை முற்றிலுமாக கிழித்தெறிந்துவிட்டு ஒரு புதிய சரித்திரத்தை எழுதப் போகிறது. இனி நீங்கள் வைக்கும் ஒவ்வொரு அடியும் மாபெரும் வெற்றியை நோக்கித்தான் இருக்கும். வறுமை, கஷ்டம், அவமானம் என்ற சொற்களுக்கே உங்கள் குடும்ப அகராதியில் இனி துளியும் இடம் இருக்காது. இத்தனை காலங்களாக நீங்கள் தனிமையில் வடித்த கண்ணீருக்கு ஈடாக அந்த தர்மவான் தனீஸ்வர பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகும் ஆனந்தம் அளவிட முடியாதது. உங்களின் அசாத்தியமான பொறுமையும் எக்காலத்திலும் மாறாத தர்ம சிந்தனையும் உங்களை சமுதாயத்தில் ஒரு மிக உயர்ந்த சிம்மாசனத்தில் அமர வைக்கப் போகிறது.
எல்லையில்லா கருணை கொண்ட இறைவனின் அருளும் உங்களை பெற்றவர்களின் ஆசிர்வாதமும் உங்கள் குலதெய்வத்தின் பரிபூரண பலமும் உங்களுக்கு ஒரு இரும்பு கவசமாக நின்று உங்களை எந்த தீமையும் அண்டாமல் காக்கட்டும். உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் சந்தோஷம் நிரம்பி வழியட்டும். சுபகாரிய ஓசைகள் சதா கேட்டுக்கொண்டே இருக்கட்டும். நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாக மாறி நீங்கள் நினைத்த நல்ல காரியங்கள் அனைத்தும் எவ்வித இடையூறுமின்ற 100% வெற்றியாக நிறைவேற அந்த எல்லாம் வல்ல பரம்பொருளை மனமுருகி ஆழமாக பிரார்த்திக்கிறேன். உங்களின் இந்த புதிய பொற்காலத்தை முழு மகிழ்ச்சியோடு இரு கரம் கூப்பி வரவேற்க தயாராகுங்கள். இந்த ஆழமான பதிவு உங்களின் மனதிற்கு ஆறுதலாகவும் நம்பிக்கையாகவும் இருந்தால் உங்களைப் போலவே கஷ்டப்படும் மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து அவர்களின் வாழ்க்கையில் ஒரு சிறு ஒளியேற்றி வைக்க நீங்களும் ஒரு முக்கிய காரணமாக இருங்கள். தொடர்ந்து நமது ஆன்மீக பயணத்தில் என்றென்றும் உங்கள் பேராதரவை தந்து எங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் எதிர்காலம் இனி யாராலும் அசைக்க முடியாத அளவுக்கு மிக பிரகாசமாக ஜொலிக்கப் போகிறது. எல்லாம் நன்மையாகவே நடக்கும். நன்மையே வெல்லும். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லக்ஷ்மி. வணக்கம்.